சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதே போல் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை பார்வதி பர்வதவர்தனி அம்பாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி. பொதுவாக இந்த மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணித பிரகாரம், வாசன் பஞ்சாங்கத்தின் பிரகாரம், திருக்கணிதத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது. எப்பொழுதும் போல் சேம் குழப்பம்தான். பாம்பு பஞ்சாங்கத்தின்படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. ஆனாலுமே கூட இந்த திருக்கணித பயிற்சியும் கண்டிப்பாக இதுதான் ஒரு 80% உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நிறைய மாற்றங்களை தரக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது என் அன்பு பக்தர்களே. குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் சனி பகவான் இருந்தார். கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது அதுவும் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு, திக்பலம்னு சொல்லலாம். சொந்த வீடு, ஆட்சி பலம் பெற்று அசுபர்களின் துணையின்றி சுபத்துவத்தோடு திரிகோண வீட்டில் நல்ல ஜம்முன்னு சனி பகவான் உட்கார்ந்ததுனால, காற்று ராசி வீட்டில் அமர்ந்த காரணத்தினாலே, அதுவும் அவர் ஆண் ராசியில் அமைந்த காரணத்தினாலே, இந்த கும்பராசியில் எப்போ சனி பகவான் உள்ள வந்தாரோ அன்னில இருந்தே நாடு முழுவதும் கலகங்கள், அதர்மம் தலை தூக்கியது. நாடு முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும், உலகம் முழுவதும். இந்த அமாஸ் போர் எடுத்துக்கிடுங்க, அப்புறம் இஸ்ரேல் போர், உக்ரைன், ரஷ்யா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, அதே போல் பொருளாதார வீழ்ச்சி. சமீபத்தில் US அமெரிக்காவில் நடந்த நிறைய துப்பாக்கி சூடுகள். என்னைக்கு சனி பகவான் போய் கும்பராசியில் உள்ளே உட்காந்தாரோ அன்றைக்கி உட்காந்த நாள்லேருந்தே ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் டேட்டை செக் பண்ணி பாருங்கள். அப்போது கும்பராசியில் எப்போ சனி பகவான் உட்கார்ந்தாரோ அன்றைக்கே கலகங்கள் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னென்னா, அவருக்கு அது மூலத்திரிகோண வீடு, ஆட்சி பலம், திக்பலம் பெற்று உட்கார்ந்திருந்தார். அதனால் நாட்டில் கலகங்கள், நிறைய கலகங்கள், அரசாங்கத்திற்கு அவப்பெயர்கள். அரசாங்கம் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுதோ இல்லையோ, ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். குறிப்பிட்ட நபர் மீது தாக்குதல், நீங்கள் தான் காரணம். அப்போ நிறைய அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் கலகங்கள். சனினாலே கலகம் தானப்பா. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த நிலைகள் மாறி இப்போது இந்த நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு செல்கிறார். இப்போ நாடு எப்படி இருக்கும்? கும்பராசியில் இருந்தப்போ இப்படிலாம் இருந்திருக்கும்னு சொன்னீங்க சாமி. ரைட்டு, ஓகே, மேட்ச் ஆச்சு. நீங்கள் சொன்னது ஒப்பிட்டு கரெக்டாக தான் இருக்குது, நடந்ததெல்லாம் ஓகே தான். இப்போது இந்த சனி பயிற்சி கும்பத்துக்கு போகிறாருல்ல, அப்போ ஜென்ரல் கண்டென்ட்டு சொல்லுங்கள். இப்போ கும்பத்துக்கு சொன்ன மாதிரி மீனத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், நிறைய மாற்றங்கள், நல்லது நடக்கும். எப்படி சொல்கிறீங்க சார்? அவர் போகக்கூடியது நீர் ராசிக்கு போகிறார். மழை சிறப்பாக இருக்கும்.
மழை சிறப்பானதாக இருக்கும், நீர் ஆதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும். ரெண்டாவது சுபருடைய வீட்டுக்கு போகிறாரு, மோட்ச ராசி மண்டலத்துக்கு போகிறாரு. அப்போது மீனராசி குருவுடைய வீடு, வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு 2.5 வருஷம். கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு. அப்போ வீடு கொடுத்தவர் எப்போதும் சனி பகவானுடைய தொடர்பிலே இருக்க போகிறார். சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போது. நாட்டுக்கும் உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமே கூட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே கூட பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது. அப்போ இந்த சனி பெயர்ச்சி பொதுவாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே 12 ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாக உள்ளது. அதுக்கு முன்பாக இந்த சனி பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி பரிகார ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்கும் நடைபெறுகிறது. அந்த யாக வேள்வியில் சனிப்பெயர்ச்சி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் அற்புதமான யோகம். போதுண்டா சாமி, என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படிங்கிற கதையா. இனிமேல் 28 வருஷம் கழித்து தான் சனி பகவான் உங்கள்கிட்ட இந்த 7.5 சனி இனிமேல் உங்களுக்கு கிட்டத்தட்ட 28 வருஷம் கழிச்சு தான். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 30 வயசு, இனிமேல் 58 வயசில் தான் மீண்டும் இந்த 7.5 சனி உங்களுக்கு. அதுவும் பொங்கு சனியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. அப்போ 7.5 சனி முடியுது எனதருமை மகர ராசி அன்பர்களே. 7.5 சனி முடிஞ்சாலே போகிறோம், சிறப்பு. 7.5 சனி முடிஞ்சாலே போதுமானது, மிக சிறப்பு. சார் உங்களுக்கு இருக்கிற கஷ்டமே அந்த 7.5 சனி தானே சார். 2ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தார், வரவும் செலவும் கரெக்டாக இருந்தது. இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் போகுது. சாமி கொடுத்தாருங்க, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். மகர ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது, சாமி கொடுத்தாருங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். வருமானம்லாம் வந்தது, ஆனால் அதை தாண்டி செலவு அதிகமானதாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வீண் விரயங்கள், எதிர்பார்க்காத செலவுகள். நீ ஒரு 10 ரூபா கையில் இருக்குன்னு உட்காந்துருப்போம், திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துடும். இல்லை ஏதேனும் ஒரு ஹெல்ப்புக்குன்னு கேட்பாங்க, சொந்த பந்தங்களை கேட்பாங்க, கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருப்போம். அப்போ பணங்காசை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துன்னு இருக்கிறது. அவங்க கேட்டாங்க, என் காசு அவன்கிட்ட இருக்குது, என் காசு இவன்கிட்ட இருக்குது. அங்கே 3 லட்ச ரூபா வரணும் சாமி, இவர் 3 ரூபா தரணும். அவங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை, இப்படின்னு ஒரு கதை பேசின உட்காந்துருப்பார் மகர ராசி. கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கிறது. அப்போ அதுபோல் பணங்காசு ஏமாறுதல், இது எல்லாத்தையும் விட கையில் இருக்கிற காசெல்லாம் தொழிலுக்காக போட்டு உட்காந்துட்டு பிஸ்னஸ் இல்லாமல், வருமானம் இல்லாமல் உட்காந்துருக்கிறது, வட்டி கட்டுறது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அப்போ இது போன்ற பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். பழசு எல்லாத்தையும் மறந்துடுங்க, பழசு எல்லாவற்றையும் மறந்துடுங்க. புதிய வாழ்க்கை ஆரம்பம். மகர ராசியை பொறுத்தவரைக்கும் புதிய வாழ்க்கை ஆரம்பம். காரணம் 7.5 சனி முடிஞ்சு அற்புதமான முறையில் ராசிக்கு வருங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் குரு, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு. இந்த 2ல் இருக்கக்கூடிய ராகு நிறைய திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார். 2-8 ராகுக்கு சுபத்துவமான வீடு. 2-8ங்கிறது குருவுக்கு ராகுவுக்கு சுபத்துவமான வீடு. அப்போது இன்னொரு மே மாதத்தில் ஒரே மாதத்தில் ராகு அங்கே வந்துடுவார். குருவுடைய பார்வை சனிக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த சனி பெயர்ச்சியால் அதிகம் பலன் அடையக்கூடிய, லாபம் அடையக்கூடிய ஒரு ராசி இருக்குமேயானால் அது மகர ராசி அன்பர்களாக இருக்கும். நிச்சயமாக நல்ல உத்தியோகம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செய்தொழிலில் ப்ராஃபிட் லாபம் அதிகரிக்கும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைகள் இருக்குமே, ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலையில் இடமாறுதல்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருதல், குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள்லாம் குறையும். எதிரிகள் கூட நண்பர்களாகக்கூடிய காலம் எனதருமை மகர ராசி நேயர்களே. அப்போ இந்த நன்மையெல்லாம் நமக்கு நடக்குமா, எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதுதான் முக்கியம். அப்போ மகர ராசி என்பவர்களை இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.